வசந்தபுரி வாழ்க 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 வாழ்க. வளமான உங்கள் நாட்டை கண்டு எங்கள் போர்ச்சுகீசிய அரசாங்கத்தின் சார்பிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். माका या गोष्टीचो गर्व असा की आज माका पावणो बोलून जो मान केला तो माझ्या फिरंगी सरकारचो मान केला. உங்கள் விருந்தாளியாக என்னை கௌரவப்படுத்தியதை எங்கள் போர்ச்சுகீசிய அரசாங்கத்தையே கௌரவப்படுத்தியதாக நினைத்து நான் பெருமை அடைகிறேன். போர்ச்சுகீஸ் வசந்தபுரி வாழ்க வாழ்க வாழ்க. ही मैत्री वाढवूक आमच्या सरकाराक तुमचा सहकार्य हवे. அந்த நட்பு வளர உங்கள் ஒத்துழைப்பை எங்கள் அரசாங்கம் நாடுகிறது. எங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பை தர நாங்கள் சித்தமாயிருக்கிறோம். आमचा म्हणणं याक फिरंगी सैन्याचो तळ ठेवूक आमकां जागा देवा. आम्ही तुमचा स्वातंत्र्य मानतो. உங்கள் சமஸ்தானத்தில் போர்ச்சுகீசிய அரசாங்கத்தின் ராணுவத்தை அமைத்துக் கொள்ள சிறு இடமளித்தால் வசந்தபுரி சமஸ்தானத்தை தனி நாடாக அங்கீகரித்து அதற்கான உதவிகளை எங்கள் அரசாங்கம் செய்யும். இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை மக்கள் ஆதரிக்க மாட்டார்களே. दिवानाने मनावर घेतल्यावर काय व्हायचं नाही. तसा झाला वसंतपुरीच्या दिवानात आम्ही अनभिषिक्त राजे मानू. திவான் அவர்கள் மனது வைத்தால் இதையும் சாதிக்க முடியும். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால் அதற்கு பிரதிபலனாக திவான் அவர்களை வசந்தபுரி சமஸ்தானத்தின் முடிசூடா மன்னராக எங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். नियमाகவா तुमचो होकार आमका 6 महिन्यात होय. இன்னும் 6 மாதத்திற்குள் தங்களின் சாதகமான பதில் எங்களுக்கு தேவை. போர்ச்சுகல் வசந்தபுரி வாழ்க வாழ்க. எனக்கு எதிராக சதி செய்திருக்கீங்க. மக்கள் மத்தியில புரட்சியை தூண்டிவிட முயற்சி செய்திருக்கீங்க. உங்க உயிரை காப்பாற்றி காட்டப்பட்டா உடனே எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மற்றவங்க மன்னிப்பு கேட்க தயாரா இல்லையா? முடியாது. நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம். இவர்களை கொண்டு போய் தூக்கில் போடுங்கள். என் துப்பாக்கி குண்டுக்கு நீங்க தப்பணும்னா இங்க இருந்து ஒவ்வொருத்தரா ஓடணும். என் கண்ணிலிருந்து மறைற வரைக்கும் ஓடணும். அரசாங்கத்தின் கொள்கைகளை மக்கள் விரும்பவில்லை என்றால் அதற்காக அவர்களை சிறையில் அடைப்பதா, சித்திரவதை செய்வதா, மக்களுடைய உரிமைகளை பறித்து விடுவதனால் மட்டும் அவர்களுடைய உணர்ச்சிகளை அழித்து விட முடியுமா? மகாராஜா, புரட்சிகள் என்றுமே அடக்குமுறைகளால் ஒடுக்கப்பட்டதில்லை. நாட்டிலே ஏற்பட்டிருக்கும் கொந்தளிப்பும் குமுறலும் மாற வேண்டுமானால் மன்னர்புரா நிர்வாகத்தில் நேரடியாக செயல்பட வேண்டும். மகாராஜா, தாங்கள் நீதியை நிலைநாட்டி நல்லதொரு முடிவை மக்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. ஐயா, நான் மிகவும் குழப்பமடைந்திருக்கிறேன். உங்கள் கோரிக்கைகள் புரியாமல் இல்லை, குறைகள் தெரியாமல் இல்லை. ஆனால் அதை போக்கும் வழிதான் புலப்படவில்லை. அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது மகாராஜா. விளக்கமாக சொல்லுங்கள். திவானை பதவியிலிருந்து ஒழித்துவிட்டு நாட்டை விட்டே விரட்டிவிட வேண்டும். அருமையான யோசனை மகாராஜா. அபூர்வமான யோசனை வெளியிட்ட இந்த மேதை உங்கள் சார்பிலே பரிசளிக்க விரும்புகிறேன். திவான், மதிப்புக்குரிய இந்த மண்டபத்திலே நாய்கள் நுழையக்கூடாது மகாராஜா. இந்த பிணத்தை தூக்கி எறியுங்கள். மன்னித்து
மன்னிக்க வேண்டும் மகாராஜா. உங்களுடைய நன்மைக்காக சில சமயங்களில் உங்களுடைய உத்தரவு இல்லாமலேயே நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. அது பரவாயில்லை. ஆனாலும் மகாராஜா, அரசியலில் மக்கள் நுழைந்தால் மன்னரின் மணிமுடிக்கு ஆபத்து என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆட்சி வேறு, அரசியல் வேறு. ஆட்சியிலே குறைகள் சொன்னால் குறைகளை தீர்க்க வேண்டும். அரசியலில் குறைகள் சொன்னால் சொன்னவனை தீர்க்க வேண்டும். திவான், நாடு இப்பொழுது மிகவும் கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறதாமே. கொஞ்ச நாட்கள் அப்படித்தான் இருக்கும். செய்ய வேண்டியதை சரியானபடி செய்து முடித்து விட்டால் எல்லாமே சீர்பட்டுவிடும். எதை செய்ய வேண்டும்? போர்ச்சுகீஸ் அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த நாட்டு ஆதரவு நமக்கு இருந்தால் இந்த வசந்தபுரி சமஸ்தானம் சுதந்திரமான தனிநாடாகிவிடும். அதற்கு பிரதிபலனாக அவர்களுடைய ராணுவத்தை அமைத்துக் கொள்ள நமது சமஸ்தானத்தில் ஒரு சிறிய இடத்தை அளிக்க வேண்டும். அவ்வளவுதான் திவான். அதனால் இந்திய சாம்ராஜ்யத்திற்கே ஆபத்து இல்லையா? மகாராஜா, இந்திய சாம்ராஜ்யத்தை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு நம் நாடுதான் முக்கியம். நீங்கள் சம்மதம் தந்துவிட்டால் ஒப்பந்தம் தயாராகிவிடும். திவான், மக்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவசரப்படக்கூடாது. சிந்திக்க அவகாசம் தேவை. மக்களை பற்றி கவலை வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் மக்கள் களிமண் பொம்மைகள். நான் நினைத்தால் அவர்களை என் இஷ்டம் போல் மாற்றிவிட முடியும். இனி உங்கள் நன்மைக்காக நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். முடிவு சாதகமாயிருக்க வேண்டும். மகாராஜ், Trancan from Switzerland. Her Highness on the line. இளவரசி சித்திரலேகாவா? சித்திரலேகா? ஹலோ ஹலோ, ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். உங்களை பார்க்க முடியலையேங்கிற குறையை தவிர வேற எந்த குறையுமே எனக்கு இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, ஒரு நாட்டுடைய மன்னருக்கு ஓய்வு கிடைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்க உங்க ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ப்பா. அப்பா, நாளைக்கு நான் பாரிஸ்க்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருந்துட்டு ஒரே வாரத்துல திரும்புறேன்ப்பா. வந்த உடனே உங்களோட பேசுறேன். பை பை. தேங்க்யூ அப்பா. லில்லி, நாளைக்கு நாம பாரிஸுக்கு புறப்பட போறோம். ஆடம்பரமான உடைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம். சிம்பிள் ட்ரெஸ் எடுத்து வச்சா போறோம். ஓகே? Bern University applauds Bharat. Mr. Bharat, son of Inspector General of Police in the state of Vasantapuri in India. என்ன, வசந்தபுரி சமஸ்தானத்து இளைஞன் பர்ன் யூனிவர்சிட்டி பரீட்சையில முதல்ல வந்தாரா? என்ன ஆச்சரியம்! பர்ன் யூனிவர்சிட்டியில முதலாவது வந்த மாணவர் மிஸ்டர் பாரத் அவரேதான். கொஞ்ச நாளா அவருடைய பேரும் போட்டோம் வராத பத்திரிக்கையே இல்ல. சரளா, என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை அவருக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் போய் உட்காருங்களேன், ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். சித்ரா, அவருடைய அறிவை மட்டும் பாராட்டு, அழக பாராட்டிடாத. பிறகு பொம்பளைதான் வந்து முடியும். பேசாம போங்கடி. ஹலோ மிஸ்டர் பாரத். ஹலோ, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பர்ன் யூனிவர்சிட்டியில முதல் மாணவரா வந்தீங்கல்ல? எஸ். உங்க பேரும் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் வந்திருந்தது. அதை நான் பார்த்தேன். இதனால இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வசந்தபுரி சமஸ்தானத்துக்கே நீங்க பெருமை தேடி தந்துட்டீங்க. அப்படின்னா நீங்க வசந்தபுரி சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களா? ஆமா, நான் இங்கதான் படிச்சிட்டு இருக்கேன். ஆஹா, நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு வசந்தி. எங்க அப்பா ஒரு வைர வியாபாரி. ஐ சி. உட்காருங்க. நீங்க என் கூட சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நான் இன்னொரு சமயம் சந்திக்கிறேன். நான் மறுபடியும் உங்களை சந்திக்க முடியுமா? நான் நாளைக்கு பாரிஸ்க்கு போறேன். வந்த பிறகு உங்களை சந்திக்க முயற்சி செய்றேன். பாரிஸ்கா? ஆமா. பாய். பாய். அது பக்கத்து ஒரு ரோட்ல ஒரு மாபெரும் ஊர்வலம் வந்து இருக்கு சார். 6 மணிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்களா? அதை அனுமதிக்க கூடாது.
பேலஸ் ரோட் முனையிலேயே அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. எஸ் சார். உங்களுக்கு கேபிள் வந்திருக்கு. என்னங்க? பாரத் தண்டிச்சிருக்கான். சர்வதேச பரீட்சையில கலந்துகிட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படியா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வணக்கம். ஓ, வாங்க வாங்க வாங்க. நீங்க எப்படி இவ்வளவு தூரம்? நான் கார்ல வரும்போது நீங்க இங்க இருக்கிறத பார்த்தேன். என்ன இருந்தாலும் நம்ம தேசத்தை சேர்ந்தவங்களை எப்போது சந்திக்கும் போது ஒரு தனி உற்சாகம் ஏற்படுது இல்லீங்களா? எப்பாவது சந்திக்கும் போது கொஞ்சம் உற்சாகம் தான் ஏற்படும். அடிக்கடி சந்திக்கும் போதுதான் நிறைய உற்சாகம் ஏற்படும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுமே. தேவையுள்ளவங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்குவாங்க. என்ன பேசாம இருக்கீங்க மிஸ் வசந்தி? அட, என் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்களே? உங்க பேரை நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கேன். ஏன்? இப்படி எப்போ சந்திக்கும் போது உங்க பேரை சொல்லி கூப்பிடணும் இல்ல, அதுக்காக. ஆமா, நீங்க என் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பாரத். அடே, நீங்களும் என் பேரை பாடம் செஞ்சு வச்சிருக்கீங்களே. உங்களை சந்திப்பேன்னு நானும் நினைச்சேன். சந்திப்பீங்கன்னு நினைச்சீங்களா, சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? எனக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். மிஸ் வசந்தி, ஐ எம் சாரி. என் மேல கோபமா? பின்ன ஏன் அப்படி எல்லாம் பேசணும்? உங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கணும்னு தான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வர்றேன். கொஞ்சம் நில்லுங்க. உங்க மனசை புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க மனசு என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி? நான் சொல்றதை கேட்டு நீங்க கோச்ச கூடாது. இல்ல, சொல்லுங்க. வசந்தி, ஐ லவ் யூ. வாட்? நீங்க கோச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. வசந்தி, பாரத்,
என்னடா இது? ஏன்டா இப்படி கடிகாரத்தை போட்டு உடைச்ச? அது எனக்கு நேரத்தையும் காலத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா. ஆனந்த், நீ இப்படி தூங்காம உடம்ப கெடுத்துக்கிறேன்னு நான் தான்ப்பா 11 மணிக்கு அலாரம் வச்சேன். அம்மா, எனக்கு தூக்கம், பசி, நேரம், காலம், இரவு, பகல் எல்லாமே மறந்து போச்சுமா. நான் மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே அதையெல்லாம் மறந்தே ஆகணும். என்னைக்கு இந்த நாட்டுல திவானுடைய சர்வாதிகாரம் அஸ்தமனம் ஆகுதோ அன்னைக்கு தாமா இந்த நாட்டு மக்களுக்கு சூரியோதயம். அன்னைக்கு தாமா இந்த நாட்டு மக்களுக்கு தூக்கம், பசிங்கிற உணர்ச்சி, நேரம், காலம்ங்கிற நினைப்பு, இரவு, பகல்ங்கிற வித்தியாசம். அதுவரைக்கும் எப்படி இங்கே? நீ கடிகாரத்தை தூக்கி எறிஞ்சப்போ அது மேல விட்டு அதுவும் விழுந்திருக்கு. உடைஞ்சு போச்சா? நான் மட்டும்தாமா உடைஞ்சு போயிட்டேன். இதோ பாருங்க, என் நண்பனுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனந்த், இது என்னப்பா அபசகுனம்? உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு நேராதுமா. என் தாய் தினம் தெய்வத்துக்கிட்ட என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டிக்கிறாங்களே, அந்த பிரார்த்தனை ஒண்ணு போதாதா எனக்கு எந்த ஆபத்து ஏற்படாம காப்பாத்த? ஆனந்த், கேட்டேன் அந்த அக்கிரமத்தை. நிர்வாக சபை, ஆலோசனை சபை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதிகாரம் போட திவான் கிட்ட, ஆமாம் போட ஒரு மகாராஜா. நாம் என்ன ஆட்டு மந்தைகளா, இல்ல அறிவில்லாத ஜனங்களா? இல்லை இல்லை இல்லை, நாம் எல்லாம் மனிதர்கள், மானம் உள்ள மனிதர்கள், ரோஷம் உள்ள மனிதர்கள். இதை நாம் மட்டும் உணர்ந்தால் போதாது, இந்த நாடே உணர வேண்டும். இதை படிக்கும் ஒவ்வொருவரும் உள்ளம் குமர வேண்டும், வீரம் பிறக்க வேண்டும், ரத்தம் கொதிக்க வேண்டும். அந்த கொதிப்பிலே அக்கிரமக்காரர்களின் ஆட்சி வெந்து